டெத்ஸ பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 242 பேர் பயணிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் தான் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள்னு சொல்லலாம். ஒருத்தர் மட்டும் பத்திரமா மீட்கப்பட்டு ஒரு தீவிர சிகிச்சையில இருக்காரு. பட் மீதி இருக்கக்கூடிய அந்த 249 பேருமே வந்து ஒரு உடல் கருகிய நிலையில தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட உடல்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்டின்னா, உறவினர்களால அவங்கள வந்து இவங்க தான் அப்டின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாததுனால, டிஎன்ஏ டெஸ்ட் மூலியமா தான் யாரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. காலையில இருந்து அதாவது இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து பிளட் சாம்பிள்ஸ் எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி ஈவினிங்குள்ள நமக்கு அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏர் இண்டியா அப்படிங்கிறது டாட்டாவோடது. அந்த டாட்டாவோட சேர்மன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விபத்துல உயிரிழந்த எல்லாருக்குமே அந்த விக்டிம்ஸ் எல்லாருக்குமே ₹1,00,00,000 நிவாரணம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ அங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் அந்த முழு செலவே வந்து டாட்டாவே ஏத்துக்கும்.